இப்போது இந்த மல்டிப்ளை டிவிஷன் சப்ட்ராக்ட் இதெல்லாம் நம்ம எப்படி போடுறது ஈஸி, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஃபார்முலா வந்து நமக்கு இதே கான்செப்ட்லாம் வரணும். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் லேஅவுட் போகிறீங்க, நீங்கள் ஃபார்முலா போகிறீங்களா, ஃபார்முலா போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் delete பண்ணுங்கள். delete பண்ணிவிட்டு எதை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க 12. ஸோ மல்டிப்ளை மறுபடியும் 12. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாக போடணும், இது ஃபார்முலா போட்டு போடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போது ஸ்ட்ரைட்டாக ஈக்குவல் போட்டு இங்கே போடக்கூடாது. ஃபார்முலா அந்த டேபிள் லேஅவுட்டில் போயிட்டு ஃபார்முலா கிளிக் பண்ணால் தான் அந்த இது வந்து ஒர்க் ஆகும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஈக்குவல் சம் போட்டிங்கன்னா வராது. அப்போது ஈக்குவல் 14. ஸோ இன்ட்டு இப்போ 8 ப்ரெஸ் பண்ணணும், ஷிஃப்ட் பிடிச்சி 8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 54. ஓகேங்களா? மல்டிப்ளை. இப்போ டிவைடு. ஸோ டிவைட் பண்ணணும். இப்போது அது எப்படின்னு பார்ப்போம். இப்போது ரொம்ப சிம்பிள், அதே கான்செப்ட் தான். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு ஃபார்முலா பார் போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாலாம் delete பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். 24 டிவைடட் பை ஸ்லாஷ் போடுங்க, ஸ்லாஷ் போட்டுட்டு 228. ஓகேவா? ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுறேன், இப்போ இந்த நம்பர் டிவைட் பண்ணி காட்டுறேன். இப்போது ஃபார்முலா பார், தென் இதை delete பண்ணுங்க. ஈக்குவல்ஸ், அந்த ஈக்குவல் சிம்பிளை delete பண்ணக்கூடாது, அதை delete பண்ணிட்டா மறுபடியும் நீங்கள் டைப் அடிக்கணும். அதை delete பண்ணாமல் வச்சுட்டு இப்போ 219 டிவைடட் பை 20. ஸோ ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நம்ம டிவைட் போடலாம், மல்டிப்ளை போடலாம். இப்போ சப்ட்ராக்ட், இப்போது ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா பார். ஸோ ஃபார்முலா பார் போயிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இதை delete பண்ணிவிட்டு எந்தெந்த நம்பரில் நீங்கள் மைனஸ் பண்ணணும். 260 மைனஸ் 300. அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை பண்ணலாம்.